தமிழகத்தில் +2 தேர்வு கடந்த 1ஆம் தேதி தொடங்கி 24ஆம் தேதி நிறைவடைந்தது. அதேபோல் +1 தேர்வு கடந்த 4ஆம் தேதி தொடங்கி நேற்று நிறைவடைந்தது. இதைத் தொடர்ந்து SSLC பொதுத் தேர்வு நேற்று தொடங்கியது. தஞ்சை மாவட்டத்தில் 134 மையங்களில் SSLC தேர்வு நடைபெற்றது. இந்த தேர்வு காலை 10 மணிக்கு தொடங்கி மதியம் 1:15 மணி வரை நடைபெற்றது. இந்த தேர்வு எழுதுவதற்காக 14,936 மாணவர்கள், 14,853 மாணவிகள் என மொத்தம் 409 பள்ளிகளைச் சேர்ந்த 29,789 மாணவ மாணவிகளுக்கு ஹால் டிக்கெட் கொடுக்கப்பட்டிருந்தது. இவர்களில் 718 பேர் தேர்வு எழுத வரவில்லை. 29,071 பேர் தமிழ் மொழி பாடத் தேர்வு எழுதினர். மேலும் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் தேர்வு எழுதுவதற்கு வசதியாக தரைத்தளத்தில் தேர்வு அறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தஞ்சை மேம்பாலம் பார்வையற்றோர் பள்ளியில் 42 மாணவர்கள் தேர்வு எழுதினர். இவர்களில் 19 பேர் கண் பார்வை குறைபாடு உடைய மாணவர்கள், 23 பேர் செவித்திறன் குறைபாடு உடைய மாணவர்கள். இந்த தேர்வு காலை 10 மணிக்கு தொடங்கி பிற்பகல் 2:15 மணிக்கு முடிவடைந்தது. இவர்களுக்கு 1 மணி நேரம் கூடுதலாக கொடுக்கப்பட்டது. தேர்வு எழுதுவதை கண்காணிக்க முதன்மை கண்காணிப்பாளர்கள், துறை அலுவலர்கள், வினாத்தாள் கட்டுக்காப்பாளர்கள், வழித்தட அலுவலர்கள், நிலையான பறக்கும் படை அலுவலர்கள், அறை கண்காணிப்பாளர்கள், சொல்வதை எழுதுபவர்கள், அலுவலக பணியாளர்களும் நியமிக்கப்பட்டிருந்தனர். தேர்வில் முறைகேடுகளை தடுக்க பறக்கும் படை அதிகாரிகள் ரோந்து வந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். தேர்வு மையத்துக்குள் மாணவ மாணவிகள் செல்போன், கால்குலேட்டர், எலக்ட்ரானிக்ஸ் கடிகாரம் உள்ளிட்டவை கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டு இருந்தது. தேர்வு நடைபெறுவதையொட்டி தேர்வு மையங்களில் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. தேர்வு எழுத செல்வதற்கு முன்பு கோவில்களுக்கு சென்று மாணவ மாணவிகள் சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பெற்றோர்கள், ஆசிரியர்களும் ஆசி பெற்றனர்.